விஜய் ஒரு ஹிட்லரியா? வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க வெளியே அனுப்பிட்டு இப்ப என்ன பெரிய மனுஷன் மாதிரி மகளிர் தினத்தை கொண்டாடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அமீர் அவர்கள் பயங்கரமான ஒரு தாக்குதலை வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு ஹிட்லர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை சொல்லியிருக்காரு. இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் எனக்கு விஜய் கூட வாழ விருப்பம் இல்லை, டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுல இருந்து ஒரு இடைக்கால மனுவா தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, விஜய் சார் அவரோட லாயர் மூலியமா ஒரு நோட்டீஸ் ஒய்ஃப்க்கு அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஓகே டிவோர்ஸ் வேணும் அப்ளை பண்ணிருக்கீங்க, அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் உங்களால எங்க நீலாங்கரையில விஜயோட வீட்டுல ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இப்ப அந்த நோட்டீஸ்க்கு தான் இடைக்கால மனு எங்களுக்கு வேணும், ஒரு தாக்கல் வேணும். சோ இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நான் அந்த வீட்டுல தான் இருப்பேன், அதுக்கான ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க. இப்போ சோ இந்த கேஸும் இப்போ அடுத்தடுத்து ஒரு ட்விஸ்டோட அடுத்தடுத்து மனுவா போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும் இது எப்படி போகும் என்ன அப்படி இப்படின்ட்டு. சோ நம்ம பார்ப்போம். அது ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊர் பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும். வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. மறக்காம உங்களை விஜய் ஃபாலோ பண்ணு.